அலைகடல திரண்டு இருக்கும் எனது 5 நண்பர்களே. எதுக்கு முனியா பேசினா எடுப்பா இருக்கும் நினைச்சா இது கொஞ்சம் கடுப்பா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, தெரியுது எனக்கு. சரி, ஓகே. அதாவது இப்ப நான் உங்களுக்காக ஒரு பரிசு கொண்டு வந்துள்ளேன். என்னன்னா, இன்னைக்கு சில பேரை செதற விட்டு அடிக்க போறோம், பல பேரை பறக்க விட்டு அடிக்க போறோம், மேம்படுத்தப்பட்ட மெண்டல மெனக்கெட்டு அடிக்க போறோம். மெனக்கெட்டு வீடியோக்குள்ள போலாமா? நல்வாய்ப்பா தப்பிச்சு போயிட்டு எல்லாரும் ஒரு 5-6 பேரோட உள்ள வந்திருந்தேன். மொத்த பேரும் வெளியில தான் இருக்கு. இல்ல, அதாவது அண்ணனோட சிரிப்பொலியை கேட்டு கேட்டு அப்படியே ரிங் டோன் மாதிரி மண்டைக்குள்ள ரிங்கார மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கு. என்னடா இந்த டிசி படத்துல அனிருத் போட்டு ஒரு மியூசிக், அந்த மாதிரி அண்ணன் மண்டைக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருக்கு. அதாவது அண்ணன் என்ன சொல்றாருன்னா, இந்த மண் எனக்கு சிக்கிச்சுனா என்ன பண்ணிருப்பா, அந்த மண்ணை நாளா கூறு போட்டு 4 விதமா வித்து தள்ளிட்டு அந்த காசு எடுத்துன்னு கொல்லப்புறமா ஓடி இருப்பா. என்ன என்னுடைய கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டீங்களா? உன்னுடைய கேரக்டர் தானே மானகண்ட கேரக்டர், வேற என்ன கேரக்டர்? அதாவது அண்ணன் என்ன சொல்றாருன்னா, மே 18 நம்ம எல்லாருக்கும் என்னன்னு தெரியும், நமக்கு ஈழத்தமிழர்கள் கொல்லப்பட்ட நாள் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும், கரெக்டா இல்லையா? அங்க போயிட்டு பால்டாயில் மருந்த மெனக்கெட்டு குடிச்ச மாதிரி மலை கத்தினே கிடக்குறியா தவிர அதை பத்தி எங்கன்னா பேசுறியா? 1 மணி நேரத்துல 1/2 மணி நேரம் விஜய் கட்ட வரலையே தான் கட்சி நிற்கிற. ஏன் கடிக்கிற? நான் வந்து கோழி முட்டை விற்க மாட்டேன். அடுத்த 2029 வாத்து முட்டை தான் நான் விற்பனு விடாப்புடியா வீமுன்னு கத்திக்கந்தா. அப்ப என்ன பண்ணுவாங்க? உன்னை வெட்டி அடிதானே செய்வாங்க. இதை விட ஒரு ஹைலைட்டான விஷயம் சொல்றேன் கேளுங்க. நம்ம அண்ணன் பேசின பேச்சுல அந்த அண்டமே அதிரி போய் அந்த அண்டமே அறப்பைத்தி நீ போறியா இல்ல வந்து அணத்திக்கிட்டு போறியா இல்ல வந்து அரட்ட அவசரம் கழட்டி விட்டு அடிக்கிட்டுமா அப்படின்ற அளவுக்கு மானகட்ட கேள்வி கேட்குதுங்க. இப்ப அந்த அண்ணன் பேசுறத மட்டும் நம்ம கேட்டு வருவோம், பாருங்க, பார்க்கலாமா? நல்ல வேலை என்னைய தோக்கடிச்சு உள்ள வரவிடாம விட்டான். நான் உள்ள போய் இருந்தேன். பாத்தீங்களா நம்ம கதை காண்டிப்பனோட காதர்த்த கதைகளை. அதாவது உனக்கு முன்னாடி இருக்கிற 10 பேரை வந்து பாவம் பார்க்கவே மாட்டியா? லொல்லு சபா கூத்து பற்ற போனோம்னா வேற எங்கன்னா போய் போடு. இங்க போட்டு கதை சொல்லி 10 பேரோட காதை அறுத்து வச்சுக்கிறேன் நியாயமா? இதனாலதான் அந்த கூட்டத்துக்கு போவாதீங்க, இந்த கதை காண்டிப்பனோட கூட்டத்துக்கு போவாதீங்கன்னு சொன்னேன். பாரபட்சமே பார்க்க மாட்டாருங்க. பாரபட்சமே பார்க்காம காதுகள்ல கதையை ஓட்டி பாதி மக்கள் தொகைக்கு வந்து என்ன பண்ணி காது கேளாம போயிருக்கு. எல்லாரும் அரசு மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. இது மெடிக்கல் மிராக்கிள்ங்க. இப்படி வந்து எப்படின்னா ரத்தத்தில் நாடி நரம்பு ரத்தத்திலே ஊறனால மட்டும்தான் இந்த மாதிரி கதையை சொல்லி காதுல ரத்தத்தை வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்களாமா. கொஞ்சம் கூட கூச்சமே இல்ல. இதுல வர ஒரு டைலாக், நல்ல வேலை என்ன தோக்கடிச்சிங்க, என்ன ஜெயிக்க வச்சு 4 பேரை நான் சட்டசபைக்குள்ள கொண்டு போயிருந்தேனா என்ன பண்ணிருப்ப? அங்கேயும் கதை சொல்லி காதை எல்லாத்தையும் அறுத்து தள்ளி, அதாவது AK-87 எடுத்து எகிரி சுட்ட AK-47 எடுத்து மசால் வடை சுட்டு 4 பாக்கெட்ல போட்டு போனேன் அப்படின்னு கதையா சொல்லி அறுத்து தள்ளியிருப்பேன். உடனே ஆளுநர் வந்து அடுத்த 5ஆவது நிமிஷமே அவுத்து விட்டு நடிச்சு, நீ இனிமே சட்டசபைக்குள்ளே வர வேணாம், சட்டசபைக்குள்ள வந்தா நம்ம நதியா தம்பி எந்த சந்துக்குள்ள பூந்து ஓடினாரோ அதே மாதிரிதான் நீயும் ஓடனு போட்டு போட்டு பிறந்திருப்பாங்க. அதாவது சட்டசபை என்ன நீ கதை சொல்ற மாதிரி என்ன கதை கூடமா இல்ல லொல்லு சபா கூடமா? உன் இஷ்டத்துக்கு சட்டசபையில போய் கதை சொல்றதுக்கு கவுத்து போட்டு அடிப்பானுங்க. ஆமை ஓடு மாதிரி கவுத்து போட்டு அடி அடிப்பானுங்க. இதுல வேற இன்னொரு ஹைலைட்டுங்க. நீ இத பாரு, அடுத்த வாட்டி நீ வந்து நான் வாத்து முட்டை வாங்க வேணாம், கோழி முட்டை வாங்க வேணானா ஒன்னே ஒண்ணுதான் நீ பண்ணணும். சாட்டை துறைமுறை நீ பேசாம ஆக்கணும்னா கண்டிப்பா அடுத்த வாட்டி உனக்கு கங்காரு முட்டை கன்ஃபார்மியா கங்காரு முட்டை கன்ஃபார்மியா. இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. என்னன்னா, நம்ம யூடியூபர் சவுக்கு சங்கர் இருக்காருல்ல, சவுக்கு சங்கர், அவரோட குண்டார் சட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாமா. அதே மாதிரி அவர் வந்து விடுதலை ஆக போறாராமா. அதற்கு பதிலாக நம்ம வெக்கில் வண்டு முருகன் ஆகிய சாட்டை துரைமுருகன் என்ன பண்ண போறாரு, குண்டார் சட்டத்தில் போட போறாங்க. என்னது யாபர் எடுக்கிறாங்க? நான் தான் விஜய் வந்து அவர்கள் நான் வந்து இப்ப படிவாதானே பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன நீங்க குண்டார் சட்டம் அண்ணன் தம்பி அண்ணனே வந்து இப்ப என்ன அவதூறு பரப்பி அடி வாங்குறது தெரியாம சுத்திக்கிட்டு இருக்க. அமைதியாரு தம்பி, அமைதியாரு. அண்ணனே அவுத்து போட்டு அடிக்கிறானுங்க. தம்பிங்க பாரு, நான் சொல்லிவிட்டேன் நானே, இதே மாதிரி பேசாதன்னு பல முறை நான் சொன்னேன் நானு. நீ என்ன பண்ண? நீ என்ன குச்சிக்காரமான? நீ என்ன சொல்றது? அப்புறம் எப்படி 2 இட்லி கூட எனக்கு வழி இல்ல, நீ தருவியா 2 இட்லி? இப்படி விஜய் கால கட்ட வரல கடிச்சுதான் நான் 2 இட்லி டெய்லி மார்னிங் டிஃபனே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். உனக்கு தெரியாதா உனக்கு? ஆனா இப்போ அந்த ஆளு முதலமைச்சர் நான் கனவுல கொடுக்க. இப்ப நானும் அவர்கள் இவர்கள் எவ்வளவு பணி
லைவா வந்து நானும் மண்டி போட்டு பாக்குறேன். இன்னைக்கு நானும் சவுக்கு சங்கரை விடுதலை பண்ணிட்டு என்ன சந்தில விட்டு அடிக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க, குண்டார் சடத்துல போறதுக்கு. ஐயா அதாவது இன்னைக்கு இதை பாருங்க அண்ணன், நான் வந்து சாட்சாத்தமா போய் டிவிக்கு துண்டை போட்டுக்கிட்டேன். அண்ணன் காலில் போய் விட போறேன். அண்ணன் நான் சீரியஸ், அதாவது காமெடியா பேசுறதால நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வந்து அவர் என் கழுத்து மேலே மெரிச்சாலும் பரவாயில்ல, என் கவட்ட மேலே மெரிச்சாலும் பரவாயில்ல, நான் சாட்சாத்தமா போய் மண்டி போட போறேன். என்னால இதுக்கு மேல முடியாதுண்ணா. இதே மாதிரி கதை சொல்லி தான் என் மைண்டை மாத்தி விட்டேன் நான். அதனாலதான் நான் போற போக்குல 19 அடிச்சு விட்டேன், வாடா போடான்னு அடிச்சு விட்டேன். இன்னைக்கு நம்மளுக்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி பொழப்பொழு பொழக்கிறானுங்க. சாம்பார் ஆப் எனக்கு. இதுல ஹைலைட் என்னன்னா இன்னொரு குரூப் பேர குடுகுடுப்புக்காரங்க மாதிரி குமரி குமரி அழுத்திட்டு வந்துட்டானுங்க. ஆத்தாடி யாருடான்னு பார்த்தா நம்ம பட்டாப்பட்டி வீரர்களே. தம்பி பட்டாப்பட்டி வீரர்கள் வந்திருக்கான், கொஞ்சம் வெளியே வாப்பா. ஆமா ஆமா என்ன விஷயங்க அப்படின்னு கேட்ட உடனே ஒண்ணுல தம்பி ஒரு 6 அவதூறு பாயிண்ட் ஒட்டி எழுதி நைட்டு கூட விளக்கண்ணே கண்ணில் ஊத்தி ஒட்டி எழுதிட்டு வந்திருக்கேன் தம்பி. ஆமா அடி இடி மாதிரி வாங்கி 2 நாள் ஆச்சு இல்லையா, அதனால கொஞ்சம் அடி வாங்கிட்டு போனான்னு வந்திருக்கேன் தம்பி, வேற ஒண்ணும் கிடையாது. ஆமா என்ன விஷயம் சொல்லுங்க. இப்ப பாரியா பாயிண்டா அந்த மகளிர் தொகை 2500 ரூபாய் கொடுக்குறேன். இன்னும் அதுலயே தான் நீ அங்க 1000 ரூபாய் போட்டு 1/2 மணி நேரம் ஆச்சு. அவன் என் சிப்ஸ் ஒண்ணு ரைட் இதுக்கு மிட்ட போட்டானா சரி ரைட் இதுக்கு தான் நான் 100 வருது தம்பி. வெள்ளை சட்டை வெள்ளை வயசுல எப்பவுமே கட்டின்னு வரவே மாட்டேன், 100 தான் வருவேன். சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும். அந்த ஒயின் ஷாப்ல 10 ரூபாய் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறாங்களா, அதெல்லாம் என்ன ஆச்சு? 717 ஒயின் ஷாப் கடையே முடியாச்சுன்னா என் சிப்ஸ் ஒண்ணு அதுவுமா? ஐயோ தம்பி சரி வழக்கம் போல லைட்டா குனிஞ்சு குண்டிய காமிக்கிற 2 கோடு மட்டும் போட்டு அனுப்பு. சீக்கிரம் சீக்கிரம் தாமதிக்காதீங்க. பல அவதூறு பாயிண்ட்கள் இன்னும் பொறுக்க வேண்டியது இருக்கு. சீக்கிரம் அடிச்சு அனுப்புங்க. அது எப்படி தம்பி? இதுக்குதான் நான் வந்து வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டெல்லாம் கட்டின்னு வராம இருக்கிறேன். ஒரு 5000 மட்டும் போட்டு வரேன். அப்போ அந்த 5000 மட்டும் அவுத்து விட்டு தனி மட்டும் முறையில் அடிக்கிறியே எப்படி தம்பி? இது எப்படி உங்களால் மட்டும் முடியுது? எப்படி? ஏன்னா நீ ஒழிஞ்சிக்கிற லட்சணம் அப்படி, அவதூறு பரப்புற லட்சணம் அப்படி. விர்ச்சுவல் வாரியஸை பிடிச்சி வீங்க அடிக்கிறானுங்க. கரெக்டா இல்லையா தம்பி? நாங்க என்னன்னா பட்டாப்பட்டி வீரர்கள் கொஞ்சமாச்சும் உங்களுக்கு மரியாதை இருக்கா தம்பி? 75 வருஷம் ஆண்ட பரம்பரை தம்பி. ஆண்ட பரம்பரை அண்டா பரம்பரை குண்டா பரம்பரைன்னு குமுறி அழுதுன்னு சுத்தி நீங்க தான் பிரச்சாரத்தில் அப்பலாம் நீங்களாம் ஒரு ஆளே கிடையாதுன்னு. ஆனா இப்பெல்லாம் எங்களை எவனுமே கண்டுக்க மாட்டாங்க தம்பி. டீ கடைக்கு போனா கூட டீ கிளாஸ் தூக்கி மண்டமல் அடிக்கிறாங்க தம்பி. ஐயோ அப்படின்னு அளவண்டிதான் இருக்கு தம்பி, அளவண்டிதான் இருக்கு. சரி தம்பி ஓகே டைம் ஆகி போச்சு. தம்பி ஒரு 200 தான் இருக்குமா? இல்ல போற வழியில 2 பட்டசாராய தூக்கி ஒரு பெக் அடிச்சு போனதான் கொஞ்சம் கையில நடுக்கும் குறையும் தம்பி. நைட்டு தூக்கம் வர மாட்டேது. உன்னை நினைச்சாவே மன உளைச்சல் ஆகி போது. 10 தூக்கு மாத்திரை போட்டாலும் பிறண்டு நானும் படுக்கிறேன். வேலைக்கு காவல தூக்கம் வர மாட்டேங்குது தம்பி. அதுக்குதான் 200 ரூபாய் கிடைக்கும். கோயில் வாசல் பிச்சைடா தம்பி பாத்துக்குங்க. அப்புறம் முட்டுதான் அப்புறம் நீங்க மறுபடியும் ஒரு 2000 போட்டு வந்து அவதூறு பரப்பம் பாத்துக்குங்க. என்ன நீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் இனக்கிறானுங்க. பாவங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி விட்டானுங்க. ஐயோ